சுதந்திரம் அப்படின்னா முதல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதுல வந்து ஃப்ரீடம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஃப்ரீடம் அப்படின்னா நம்ம என்ன ஃப்ரீடம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம ஃப்ரீடம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீடம் அப்படின்னாலே வந்து நெல்சன் மண்டேலா ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க அதுல. அதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மேற்கோள் காட்டுற மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரீடம் இஸ் த ரைட் டு சூஸ் ஒன்ஸ் பிலீஃப்ஸ், ஒன்ஸ் வே ஆஃப் லைஃப், ஒன்ஸ் டெஸ்டினி. நம்ம தான் நம்முடைய நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது. நமக்கு இந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்ன நம்புகிறோமோ அதை நம்ம செய்யறதுக்கானது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கே போய் சேரணும், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஃப்ரீடம் வந்து எப்படி எப்படி நம்ம 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 ஃப்ரீயாக இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியாது முதல்ல. அது நம்ம நிறைய பேர் உணர்ந்துக்கிறது இல்லை. சிலருக்கு வந்து அது இன்னமும் வந்து ஏதோ கிளச்சஸுக்குள்ளேயே ஒரு ஒரு கூண்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நம்மளையே நம்ம வந்து ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குதுல்ல. இது வந்து ஏன் இதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்முடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால தான் இந்த இதை நான் இதில் சொல்றேன். ஃப்ரீடம் பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணம் மெயினா அதுதான். இங்க வந்து நம்ம எப்படி ஃப்ரீ ஆகலாம், நம்ம வந்து முதல்ல நம்முடைய சுய பரிசோதனை செய்யணும். நான் என்ன நிலைமையில இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட என்ன இருக்கு, அவேர்னஸ் அபவுட் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். தென் வந்து ஒரு பயம் இருக்கும்ல. நம்ம ஒரு ஒரு கூண்டுக்குள்ள இருக்கோம், அந்த கூண்டோடையே நம்ம வந்து பழகிட்டோம். அதனால வந்து எனக்கு இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் போதும், இந்த கூண்டுக்குள்ள என்ன வசதிகள் இருக்கோ, ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படின்னா அந்த அந்த அதை வந்து வெளியில வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். இந்த கூண்டை விட்டு வெளியில வந்தா என்ன ஆகும்னு ஒரு பயம் இருக்கும். திறந்த வானம், இந்த பறவை பறக்கிற மாதிரி நம்ம பறக்கிறதுக்கு வானமே காத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அந்த கூண்டுக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஸோ கில் த ஃபியர். ஆக்சுவலி முதல்ல அந்த பயத்தை விட்டு, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில வந்துருவோம். தென் வந்து உண்மையிலேயே நம்ம கையில இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் உடைக்கப்படும். அப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப சுதந்திரமான மனிதனாக நம்ம வந்து உணர்வோம் நம்ம. ஸோ லெட் அஸ் கம் டு அவர் நம்மளுடைய இந்த டாபிக்கு நம்ம வந்துருவோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்கு. நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு பார்த்தா ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து நம்ம சம்பாத்தியம் எல்லாம் போயிடுது நம்ம கையை விட்டு. நம்ம நினைச்ச பொருளை வாங்க முடியல, நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அஹ், தன் மேலையும் தன்னுடைய சம்பாத்தியம் மேலையும் ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்தை வந்து நம்ம இந்த செஷன் மூலமா நம்ம போக்கிடலாம். வாரன் பஃபெட் அப்படின்றவர் வந்து உலகத்திலேயே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர் அப்படின்ற ஒரு பெயர் எடுத்தவர். அவர் இந்த முதலீடு பண்ணியே அவர் வந்து இன்னைக்கு வந்து வெறும் முதலீடு மட்டும் பண்ணியே அவர் எந்த பிசினஸும் பண்ணதில்ல. அவர் எந்த விதமான வேற எந்த வேலையுமே பார்க்கல. ஒரே ஒரு இது மட்டும் பண்ணியிருக்காரு, முதலீடு மட்டும். ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணுவார், அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல. அவர் இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம மைக்ரோசாஃப்டோட ஹெட், இந்த ஃபவுண்டர், அவர் வந்து நம்பர் ஒன்னா இருந்தார். வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கும்போது அவரையே பின்னுக்கு தள்ளிட்டு இவர் வந்து அந்த ஆப்பிள் சிஇஓ இவங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு வந்தவர் இவர். இப்போ பார்த்தாலும் டாப் 10ல வந்து பணக்காரராக இருக்கக்கூடியவர். நிறைய பிலந்த்ராபிக் ஒர்க்லாம் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நெவர் டிபெண்ட் ஆன் அ சிங்கிள் இன்கம், மேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரியேட் அ செகண்ட் சோர்ஸ். இதை வந்து நாங்கள் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் வேர்ல்டில். ஆக்சுவலாக நெவர் டிபெண்ட் ஆன் அ சிங்கிள் இன்கம். நம்ம வந்து வி ஷுட் ஆக்சுவலி மேக் அவர் செல்ஃப் டு கெட் அ கிரியேட் அ பாசிவ் இன்கம். அதை தான் அவர் சொல்றாரு. லெட் அஸ் கோ டீப்பர். ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மீன்ஸ் அப்படின்னா என்ன? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? நினைச்ச நேரத்துக்கு கையில இருந்து காசு எடுத்து நம்ம செலவு பண்ணணும், நான் சொன்ன மாதிரி. அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மீன்ஸ் ஹேவிங் இனஃப் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ஆன் ஹேண்ட் டு அஃபோர்ட் டு த லைஃப் ஸ்டைல் யூ வாண்ட் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் யோர் ஃபேமிலி. நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையை மிக அழகாக நம்ம நினைச்ச மாதிரி வாழறதுக்கு நமக்கு தேவையானது பொருள். இப்ப பொருள் ஈட்டுறது அப்படின்றது வந்து ஒரு தவறான கண்ணோட்டமும் சில பேருக்கு இருக்கு. அதெல்லாம் தப்பு, அது தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம பொருள் ஈட்டினாதான் வந்து இன்னொரு அந்த பொருளால வந்து நம்மளும் வாழ முடியும், மற்றவங்களும் வாழ முடியும்.
பொருள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்க பொருளில் தான் வாழ போகிறோம். ஸோ அந்த இதை வந்து திருக்குறளில் கூட திருவள்ளுவர் இதுக்கு தனியாக அதிகாரம் அமைச்சு வச்சிருக்காரு. பொருள் ஈட்டுதல் பற்றி ஒரு ஒரு அறம் பொருள் இன்பம். தமிழர்கள்னு நம்ம வந்து பெருமையாக பேசுகிறோம்ல, நம்மளோட மெயின் இதுவே 3 இது என்னன்னா அறம் பொருள் இன்பம். அப்போ அறம் அறம் இருந்து அது கூட பொருள் இருந்து அது கூட தான் அதுக்கப்புறம் தான் இன்பமே வருது. இப்போ இந்த அறம் பொருள் இன்பம் அப்படின்ற இந்த மூணையும் சேர்த்தா தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் பாடி வச்சிருக்காரு. அதுல அந்த 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 அறம் பொருள் இன்பம்ன்றதை எல்லாரும் நம்ம வாசிக்க முடியலன்னா கூட பொருள் ஈட்டுதல் பற்றி ஒரு அருமையான அதிகாரமே வச்சிருக்காரு அதுல. அதை கூட நம்ம பார்க்கலாம். எல்லாரும் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அதை பார்த்துக்குங்க. அதுலேயும் வந்து நமக்கான மோட்டிவேஷனல், அதாவது ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு தகுந்த மாதிரியான நிறைய குறள் அதில் இருக்கு. போக போக பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நான் நேரமாக அந்த ஃப்ரீடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வேணும்னு நம்ம யோசிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நமக்கு வந்து முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்முடைய கோல்ஸ். நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத நம்ம வந்து ஒரு இது பண்ணணும். ஒரு 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 புக்கில் எழுதிக்கோங்க முதல்லயே. எனக்கு வந்து இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, நாளன்னைக்கு என்ன தேவை, என்னுடைய வாழ்க்கை முழுக்க எனக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த கோல்ஸ். காமன் கோல்ஸாக நிறைய பேர் வைக்கக்கூடியது வந்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பிள்ளைகளுடைய எஜுகேஷன். வீடு வாங்குறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன வரும், ரிட்டையர்மெண்ட் வரும். நடுவில் நம்ம எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு வரலாம். கோயிலுக்கு போகலாம், இல்லை வந்து பல ஊர்களையோ நாடுகளையோ பார்க்க போகலாம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய கோலாக இருக்கும். இது வந்து காமனாக இருக்கக்கூடியது. ஆனால் பலருக்கும் பல டிஃப்ரெண்டான கோல்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து இன்னும் வேற மாதிரியான கோல்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஒரு பெரிய குடும்பத்துக்கே ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து கோல் தான். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரைட் டவுன் ஆன் பேப்பர், ஒரு பேப்பரில் நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம் முதல்ல. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கிரியேட்டிங் எ பட்ஜெட். எத்தனை பேர் பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பட்ஜெட் போடவும் செய்கிறாங்க, ஆனால் அந்த பட்ஜெட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் அப்படியும் இருக்காங்க. ஆனால் மிக முக்கியமாக வந்து நம்ம அந்த பட்ஜெட்டை வந்து போடணும் அப்படின்னா இந்த கோல்ஸ் நமக்கு தேவை. இந்த கோல்ஸ் தேவை ஆனதுனால தான் நம்ம வந்து பட்ஜெட்டுக்கே வரோம். பட்ஜெட் ஏன் போடுறோம் அப்படின்னா வந்து முதல்ல நம்ம கையில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியணும். நம்முடைய வருமானம் என்ன, நம்ம வருமானத்துக்கு உள்ள வாழுறோமா இல்லை நம்ம வருமானத்துக்கு வெளியில வாழ்றோமான்றது நமக்கு தெரியணும். இந்த வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் அழகா கொண்டு வர முடியுமா அப்படின்றத வந்து கண்டிப்பா நம்ம இந்த பட்ஜெட் போட்டாதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா தெரியவே தெரியாது. நீங்க எல்லாம் பட்ஜெட் போடுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த செஷனுக்கு அப்புறம் போடலை அப்படின்னா வந்து நீங்க வந்து பட்ஜெட் போடுறதுக்கு பழகிக்கோங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். நான் ஒரு பேச்சுலர் ரூம்ல இருக்கும்போது, பேச்சுலர் ரூம் சொல்லும்போது வந்து 25-26 வயசுன்னு வச்சுக்கோங்க. 25-26 வயசுல வந்து நம்ம வந்து பெருசா வந்து பட்ஜெட்லாம் போட்டுக்க மாட்டோம். என் நண்பன் என்ன பண்ணுவான்னா வந்து அவன் வந்து ஒரு பேப்பரை வச்சுருப்பான், ஒரு புக் மாதிரி வச்சுருப்பான், சின்ன புக்கு, பாக்கெட் சைஸ் புக்கு. அந்த புக்கில் என்ன பண்ணுவான்னா வந்து அன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணா அப்படின்றத வந்து அவன் எழுதி வச்சுக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ₹1 செலவு பண்ணியிருந்தா கூட அதில் எழுதி வச்சிருவான். அவனுக்கு வந்து என்னை விட அதிக சம்பளம், அவன் எனக்கு வந்து அதை விட அதிகமான கம்மியான சம்பளம். ஆனால் நான் வந்து எனக்கே வந்து ஒரு அற்புதமாக இருந்தது, ஒரு அதிசயமாக இருந்தது. ஏன் இப்படி? நான் அப்போ கேட்டேன், ஏன் எழுதுற அப்படின்னு. இருக்கிறத வச்சு தான் நம்ம செலவு பண்ண போகிறோம், அதனால வந்து எழுதுறது முக்கியம். நான் வந்து எங்க எங்க அடுத்த மாசம் இந்த இதை எடுத்து பார்க்கும்போது எங்க எங்க தேவையில்லாம செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்ப அந்த செலவுகளை குறைச்சாச்சுன்னு சொன்னா நான் வந்து என்னால வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து சேவ் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை. அதை சேவ் பண்ணா என்னோட வீட்டுக்கு நான் அந்த பணத்தை நான் அனுப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னான். அன்னைக்கு அது அது ஒரு ஐ ஓப்பனர் எனக்கு அது. நான் வந்து இத்தனைக்கும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபீல்டில் அப்பதான் ஆரம்பத்தில் நான் உள்ள வரேன். அப்பவே அவன் வந்து ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து என்னோட ஃபேமிலி, நான் வென் ஐ ஸ்டார்டட் மை ஃபேமிலி ஆஃப்டர் மேரேஜ்னு வச்சுங்களேன், நான் வந்து பட்ஜெட் போட்டு தான் எங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒரு லேர்னிங் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். அல்தோ ஐ ஆம் இந்த இண்டஸ்ட்ரி, நான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தும் கூட கத் சொல்லுவாங்கல்ல, பட்டாதான் புரியும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். அதில் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுல இது ஒன்று. ஸோ கிரியேட் அ பட்ஜெட். எப்போவுமே பட்ஜெட் போட்டுக்குங்க. கொஞ்சம் இருக்கிறதுல இப்போ வரக்கூடிய பணத்துக்குள்ளேயே நம்ம சுருக்கிறதுக்கு, அந்த பட்ஜெட்டை சுருக்கிறதுக்கு எப்போவுமே பாருங்க. அதுதான் மெயின் இது.
அடுத்து ஒரு முக்கியமான இது என்னன்னா வந்து இந்த மூணாவது இது, பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். நம்ம அக்கௌண்ட்ல எல்லாம் எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு கேட்டா பாதி பேருக்கு காசே இருக்காது, தொடச்சு வச்சிருவோம் நம்ம. பல பேருக்கு மாச கடைசி வந்து 10ஆம் தேதியே வந்துடும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து லைஃப் ஸ்டைல் இதுன்னு சொல்லி நமக்கு நிறைய இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து என்னன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் பல பல பேர் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கை முறையோ பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதையும் நம்ம வாங்கிடலாம், நம்மளும் அதே பொருளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆசை வந்துடும். நம்ம முயற்சியும் பண்ணுவோம் அதுக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வந்து ஒரு மனித இயல்பு. ஆனால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து மறந்துடுவோம் நிறைய வாட்டி. எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா வந்து, இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றதே நான் வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்து மினிமம் 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டா உருவாக்கணும். இன்னைக்கு நினைச்சா உடனே வந்து நம்ம எல்லாம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை ஒரே நாளில் உருவாக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா போடணும், ஒரு உண்டியல்ல போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உருவாக்கணும். அதுதான் அதோட ஃபண்ட். இதையும் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, என்னென்ன கடன் இருக்கு அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். இந்த கடனை எல்லாம் வந்து நமக்கு தெரியும், கண்டிப்பா நமக்கு எல்லாருமே கடன் வச்சிருப்போம். இந்த கடனை எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து முடிச்சிடணும். இந்த கடன் தான் வந்து நம்ம வந்து முதல் ப்ரையாரிட்டியா இருக்கணும் நமக்கு. நம்முடைய இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். கடன் இருக்கு அப்படின்னா நம்ம கடன் பட்டுட்டோம், அப்போ கடன் பட்டோம் அப்படின்னா வந்து வி ஆர் நாட் இன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எதை முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து வீடு வாங்குறது அப்படின்னா வந்து யாருமே வந்து லோன் போட்டு கம்மியாக தான் வாங்குவாங்க, ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க. வீடு வந்து சொந்த காசுல தான் வாங்குவாங்க, சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அது வேற. பட் வந்து லோன் பேங்க்ல போய் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரியான அந்த இதெல்லாம் இப்போ இந்த 25-30 வருஷ காலகட்டத்தில் வந்து அப்படியே மாறிடுச்சு, தலைகீழாக மாறிடுச்சு. லோன் எடுத்து அவங்க வாழ்க்கைய எல்லாருமே அவங்க வீடு வாங்குறாங்க, எல்லா இதுவுமே இப்போ எல்லாத்துக்குமே லோனை நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வி ஷுட் ரெடியூஸ் தட் டெட் ஆக்சுவலி இன் ஆர் ஃபினான்ஷியல் லைஃப். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு கடன் இருக்கும்போது வந்து நம்ம கடன் தனியாக நமக்கு சும்மா கிடைக்காதுல்ல. ஒரு 10 லட்ச ரூபாவோ இல்லை 5 லட்ச ரூபாவோ நம்ம கடனாக வாங்கினோம்னா அதுக்கு வட்டி கட்டணும். வட்டியே வந்து 5 லட்ச ரூபா கடனை வந்து 10 லட்சம் இல்லைன்னா 15 லட்சம் ரூபா கடனை மாற்றிடும். நம்ம எவ்வளோதான் அதை கட்டி முடிச்சாலும் கடன் முடியாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ கடனை எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கிறது அப்படின்னா வந்து அதில் வந்து நமக்கு பல கடன்கள் இருக்கலாம். பெரிய கடனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும். சின்ன கடன்களை சீக்கிரமாக அடைச்சிருங்க. சின்ன சின்ன கடன்களை வந்து நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன கடன்கள் நமக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து மொத்தமாக 15 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வைங்களேன். 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பேங்க்ல கடன், அதுலேயும் ஒரு 3 லட்சம் வந்து மறுபடியும் ஒரு பர்சனல் லோன் மாதிரி வேற எங்கேயாவது எடுத்திருப்பாருன்னு வச்சுங்க. இல்லைன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் வாங்கி ஒரு 2-3 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 லட்சம் வந்து வெளியில சின்ன சின்ன கடனாக இருக்கலாம். இந்த சின்ன சின்ன கடனை வந்து முதல்ல நம்ம கொடுத்து முடிச்சிடணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம். தென் வந்து இந்த பெரிய பெரிய இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நம்ம கொடுத்து, அதாவது ஒரு இஎம்ஐ நம்ம ஒரு மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுறோம், ஒரு 10,000 இல்லைன்னா 15,000 இல்லை 30,000 நம்ம இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னா அந்த 30,000 ஒரு மாதம் நம்ம கட்டுறோம், கரெக்ட் தானே? அந்த ஒரு மாதம் 30,000 கட்டுறத இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு நம்ம வந்து அந்த இஎம்ஐ போயிட்டே இருக்கணும். அது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா சேர்த்து ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம் நம்ம. இந்த 3 மாசம் அப்படின்ற இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறத நம்ம வந்து 3 மாசத்துல இல்லைன்னா 6 மாசத்துக்குள்ள நம்ம ஆரம்பிச்சு அதை வந்து 6 மாசம்னா 5 மாசமா சுருக்கணும், இல்லை 3 மாசம்னா 2 மாசமா சுருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மாசமா சுருக்கிக்கிட்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ நம்ம கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து நம்முடைய லோன் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். லோன் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு அதை விட ஒரு நிம்மதி இருக்குமா? அதுதான் மெயின். அதுவே அதனால தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இருக்கிற காசுல வந்து வி ஹாவ் டு இன்வெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து சேவிங்ஸ் வரணும்ல. அந்த சேவிங்ஸ் எங்க இருந்து வரும்? இப்போ நம்ம கிட்ட இருந்து டெட்டை எல்லாம் நம்ம, அதாவது கடனை எல்லாம் நம்ம வந்து அடைச்சு முடிச்சிட்டோம். கடனை அடைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன, நம்ம கையில வந்து காசு தங்க ஆரம்பிக்கும். அந்த காசை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து சேவிங்ஸை வந்து அதுக்கான ஒரு இதில் நம்ம வந்து, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் சில பேர் பண்ணிட்டு இருப்போம், சீட்டு கூட கட்டுவோம். எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான்.
பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னும் வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ப்ரொடெக்ட் வாட் யூ ஹவ் பில்ட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாம் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்காக வி ஹாவ் டு சீக் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். யார் யாருக்கு இதை பற்றி விஷயங்கள் தெரியுமோ அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கலாம், ஆன்லைனில் கற்றுக்கலாம், புக்ஸ் வாங்கி படிச்சுக்கலாம். நாணயம் விகடன் வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு மிக மிக அழகான ஒரு புக் அது. அந்த நாணயம் விகடன்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து எப்போவுமே யோசிப்பேன், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும், நிறைய நியூஸ் பேப்பர் கூட இருக்குது, நியூஸ் சேனல்ஸ் கூட இருக்குது. தமிழில் நமக்கு வந்து ரொம்ப கம்மி. அது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த குறைய போக்குனது பார்த்தீங்கன்னா நாணயம் விகடன் மட்டும்தான். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த நாணயம் விகடனை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளே எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம் ஈஸியாக. அவ்வளோ அழகான ஒரு நாணயம் விகடன் புக்கு. அந்த புக்கு வெளியிடுறதுக்கு நான் விகடன் குரூப்புக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு கொண்டு போனதே அந்த புக்கு தான் அப்படின்னு நான் வந்து என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நம்ம எப்படி நம்மளை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு நம்மளையே கொண்டு போக முடியுன்றதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். இதில் வேற இன்னும் ஒரு சில விஷயம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொன்று என்னன்னா வந்து வி ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் அவர் ஹெல்த் ஆல்சோ. நம்மளை வந்து நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கிற மாதிரி, ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். அதனால நம்ம அதையும் பார்த்துக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் தான் முக்கியம். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து பல இன்சூரன்ஸ் டைப் இருக்குது. மணி பேக் பாலிசி இருக்குது, என்டவுன்மெண்ட் பாலிசி இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவ்வளோவா. நமக்கு தேவை வந்து ஒரு ஒரு மினிமம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்னால் வந்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நம்மளோட நாமினிக்கு வந்து சம்திங் அந்த அந்த இன்சூர்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஏன் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் எடுக்கலை அப்படின்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஏர்னிங் மெம்பர், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் பேக் ஆஃப் த மைண்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பேக் ஆஃப் த மைண்ட் எண்ணத்தை நம்ம வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா வந்து ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. அது கூடவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் தேவை. ஹெல்த் இன்சூரன்ஸும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். தனியாகவும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வேலையில் எப்போவுமே இருப்போமா அப்படின்றது நமக்கு தெரியாது. இல்லாத டைமில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு தேவை. ஸோ இது எல்லாமே முழுமையாக நம்ம இருந்தாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம கையில் வந்துடும். சரி, கோல்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல, என்ன மாதிரியான கோல்ஸ் நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படி தானே. ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் கோல்ஸாக இருக்கும்? அது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மிட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ்னு இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னா வந்து என்ன, ஒரு 1 இயருக்கு உள்ள நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கோல்ஸ். மிட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா ஒரு 3 to 5 இயர்ஸ், சில பேர் 5 to 10 இயர்ஸ் கூட எடுத்துப்பாங்க. அதை லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா வந்து 5 இயர்ஸ் அண்ட் அபோவ், சில பேர் 10 வருஷத்துக்கு மேலே, 7லேருந்து 10 வருஷம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு பர்சனுக்கு பர்சன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் வந்து இது மாறலாம். ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கோல் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறது தான். ஃபினான்ஷியல் கோல்ஸ்னா என்ன? ஆக்சுவலாக ஆல் லைஃப் கோல்ஸ். இப்போ நம்ம கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே ஃபினான்ஷியல் கோல் தான். அந்த ஃபினான்ஷியல் கோலை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து we have to define our goals first. ப்ராப்பராக நம்ம வந்து எல்லா கோலையும் எழுதிடணும். அதுக்கப்புறம் அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இது முக்கியம், இது அப்புறமா தேவை, இது இப்போ தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கோல்ஸை வந்து we have to value that. ஆக்சுவலி வேல்யூ அப்படின்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் அமௌண்ட் அந்த இதுக்கு வந்து நம்ம அரைவ் பண்ணணும். அதுக்கு ஒருவேளை வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுங்க. அந்த வீடு வாங்குறது இன்னைக்கு என்ன விலை இருக்குது, 5 வருஷம் கழிச்சு என்ன விலை இருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு கணக்கு நம்ம மக்களுக்கு மனக்கணக்கிலே போட்டுடலாம் நம்ம. அதெல்லாம் இதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்போ இதுதான் வந்து இந்த வேல்யூவேஷன் ஆஃப் த கோல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எல்லா கோலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபினான்ஷியல் வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எதுக்கு அந்த அந்த கோலை நோக்கி நகர்றதுக்கு. இன்னும் ஒரு விஷயம், இது வந்து நான் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு 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 இதாக போட்டு வச்சிருக்கேன். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ், ஒரு மனுஷனோட நார்மல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. பையிங் எ ஹவுஸ், இது ஷார்ட் டேர்மாக போட்டிருக்காரு. ஏன்னா சில பேர் வந்து சீக்கிரமாக வாங்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக.
அப்போ வந்து என்ன தேவைப்படுது, ஒரு 50 லேக் மினிமம். நான் சொல்றது வந்து ஒரு சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் வந்து ரொம்ப உள்ள எல்லாம் வாங்க முடியாது. ஒருவேளை அவுட்ஸ்கட்ஸில் அந்த மாதிரியான இடங்கள் நம்ம வாங்க முடியும். பையிங் எ கார் ஒரு 10 லட்சம் கண்டிப்பாக தேவைப்படும். 7லேருந்து 10-15 லட்ச ரூபாக்குள்ள இன்னைக்கு வருது கார். அதுக்கப்புறம் வந்து மீடியம் டேர்ம் கோல்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எஜுகேஷன், குழந்தையோட எஜுகேஷன் இருக்கு. ஹையர் எஜுகேஷன், இப்போ ஸ்கூல்ல போறது இல்லை, காலேஜுக்கு போறது, ஒருவேளை வந்து அதையும் தாண்டின படிப்புகளுக்கான செலவு, அது எல்லாமே. ஃபாரின் ட்ரிப் 2 வருஷத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு தேவைப்படுது 3 லட்ச ரூபா. மாடிஃபிகேஷன், வீடை கட்டினா அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான ஒரு செலவீனம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 லட்ச ரூபா வரைக்கும் வரலாம். மற்றபடி சில விஷயம், செகண்ட் ஹவுஸ் இருக்கு சில பேருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட். இன்னைக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னைக்கே சேவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டையும் நம்ம இது பண்ண முடியும். எண்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடைசியில் போட்டிருக்காங்க பாருங்க, பையிங் லக்ஸுரி கார். நம்மளும் வாழணும்ல, அதே மாதிரி ஒரு லக்ஸுரி கார் வாங்குறதுக்கான இது. ஸோ இது வந்து கொஞ்சம் பேருக்கு சில ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட நார்மல் இது கோல்ஸ். இந்த கோல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட கோல்ஸையும் நீங்கள் வந்து இது மாதிரி எழுதிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 1, 2, 3, 4லாம் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் ப்ரையாரிட்டைசேஷன் ஆக்சுவலாக. இது வந்து ஏற்கனவே இருந்த கோல்ஸில் வந்து 1ஆம் நம்பர் கோலெல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பி கொண்டு வந்தது தான் இது. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த 1 2 நடுவில் நம்பர்ஸ்லாம் இல்லை இதில். ஸோ ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணி பண்ணி அதை டெலீட் பண்ணி விட்டதில் வந்து இந்த இதெல்லாம் தங்குனதுல தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க அதை. ஓகே, சரி. கோல்ஸ் அப்படின்றது வந்து ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படிம்பாங்க. கோல்ஸ்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மெஷரபிளாக இருக்கணும். அடுத்தது அச்சீவபிளாக இருக்கணும். ரெலவெண்ட்டாக இருக்கணும். சும்மா நான் வந்து சென்னையில் அண்ணா சாலையே நான் வந்து வாங்கிடுவேன் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இரலவெண்ட்டாக இருக்கக்கூடாது. நம்முடைய கோல்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரெலவெண்ட்டாக இருக்கணும். டைம் பவுண்ட். ஆக்சுவலாக டைம் பவுண்ட்னா இத்தனை வருஷத்துக்குள்ள இல்லைன்னா இத்தனை நாளுக்குள்ள நான் வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். இதுதான் அந்த கோல். இதை வந்து எப்போவுமே கோல் செட்டிங்க்கு இந்த இது சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக தான் இதை வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மார்ட் கோல்ஸ். இந்த இது வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னா என்ன, மீடியம் டேர்ம் கோல்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், லாங் டேர்ம் கோல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸோட இதுதான் டீட்டெயில்ஸ் தான் இது. ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு சில பேர் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ், ஏன்னா அந்த கோல்ஸ் வந்ததுனால மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு இதை ரிலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்லைடு நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா விலாவரியாக பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்களும் ஆன்லைன்லயோ இதில் நாணயம் விகடன்லாம் வாங்கி கூட நீங்கள் கற்றுக்கலாம். உங்களோட எஜுகேஷன் சம்மந்தமானதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கான எஜுகேஷனாக நீங்கள் கருதி அதை கற்றுக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளானுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். இது வந்து டெட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ். இது மீடியம் டேர்ம் பிளான்ஸ்னால் வந்து எம்ஐபிஸ்ன்னு இருக்குது, பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. எம்ஐபிஸ்னால் மந்த்லி இன்கம் பிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மாதம் நம்ம வந்து ஒரு வேளை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம், இல்லை வந்து பேங்க்ல கூட ஆர்டிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த எம்ஐபிஸ் ஆக்சுவலா. தென் வந்து லாங் டேர்முக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் மீல்ஸ் தான் அந்த டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ். இது வந்து அந்த டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்கும். லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியாது, பெரிய ஜார்கன் மாதிரி கூட தெரியும் அது. பட் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதுவும் நம்ம கற்றுக்கலாம் போக போக. இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து டேக்ஸ் சேவிங் ஸ்கீமுக்காக கொண்டு வரக்கூடியது. டேக்ஸ் பே பண்ணுறத வந்து கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இது. இதில் வந்து ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் அதுக்கு மேலேயும் பண்ணலாம். ஆனால் வந்து 1,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இப்போ 2 ரிஜைம் இருக்குது. ஒன்று வந்து நியூ ரிஜைம், இன்னொன்று வந்து ஓல்டு ரிஜைம்னு இருக்குது. டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த இதில் வந்து ஓல்டு ரிஜைமில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். நியூ ரிஜைமில் இருக்கிறவங்களுக்கு இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் யூஸ் ஆகாது. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 3 வருஷம் இதில் வந்து லாக்இன் இருக்கும். இந்த லாக்இனுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு தேதியில். ஏன்னா வந்து அது டிசிப்ளினாக இருக்கணும், போட்டுட்டு நம்ம காசை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இதில் போட்டோம் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு நடுவில் வந்து இதை எடுக்கவே முடியாது. எஃப்டின்னா நம்ம நடுவில் உடச்சி கூட எடுத்துக்கலாம், இதை உடைக்கவே முடியாது. இது போட்டால் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான்.
இதை வந்து போட்டதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் இதை வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். அதனால வந்து போடும்போதே பார்த்து போட வேண்டியது இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் டிசிப்ளினாக எனக்கு தேவைன்றவங்க மட்டும் இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செக்டோரல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ், ஃபினான்ஷியல் செக்டர் ஃபண்ட்ஸு, பேங்கிங் ஃபண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் வரும். இது கொஞ்சம் ரிஸ்கியானது, பட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது தேவை. அப்புறமா இதையும் பார்த்துக்கலாம். முதல் இது நான் நேரம் சொன்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம பார்த்தோமோ அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். நான் என் ஃப்ரெண்டோட அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து தேவையில்லாத செலவு எங்கே போகுது, நம்ம காசு எந்த வழியில் நம்ம கையில் இருந்து ட்ரெயின் ஆகுதுன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம ஓட்டையை அடைச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து சேவ் ஆகும். சரி, இப்போ வந்து பட்ஜெட்டிங் ரூல்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து நார்மலாக நிறைய பேர் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூல் இது. 50-30-20 மெத்தட் அப்படிம்பாங்க. 50 அப்படின்னா வந்து நம்ம 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 50 ரூபாயை நம்ம வந்து நம்முடைய வீட்டு செலவு, சொந்த செலவுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. எல்லாமே நம்ம சொந்த செலவு தான். ஆனால் வந்து வீட்டினுடைய நார்மல் செலவுகள், நம்முடைய சாப்பாட்டு செலவுல இருந்து போகிறது வாரது எல்லாமே, அதாவது ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதம் மாதம் வரக்கூடிய செலவு. அந்த செலவுக்காக மட்டும் நம்ம வந்து 100 ரூபாயில் 50 ரூபாயை பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 30% வந்து 30 ரூபாயை நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்முடைய 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 இந்த இதுக்காக ஆசைகள்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ திடீர்னு நமக்கு ஒரு சினிமா போகணும் அப்படின்றது, இல்லைன்னா நம்ம வெளியில் போய் டின்னர் சாப்பிட்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு ஃபன்னுக்காக ஒரு டூர், திடீர்னு ஒரு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டூருக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம பட்ஜெட்லேயே இல்லாத விஷயங்கள். இது நான் சொன்னது வந்து முதல்ல பட்ஜெட்டில் வரக்கூடிய விஷயம், மந்த்லி பட்ஜெட்டில் வரக்கூடியது அந்த 50%ன்னு வச்சுக்கோங்க. 30% வந்து இட் மே நாட் பி கம்மிங் அண்டர் த பட்ஜெட், பட் எஸ் அதுக்கும் ப்ரொவிஷன் பண்ணியிருப்போம் நம்ம. ஆனால் இது இல்லைன்னாலும் நம்மளால் வந்து அந்த மாதத்தை ஓட்டிட முடியும். அந்த மாதிரியான விஷயம்தான் இந்த இது. தென் வந்து உங்களுக்கு வந்து இந்த 20%, கடைசி 20% வந்து என்ன அப்படின்னா வந்து மிக முக்கியமான ஒன்று தான் அந்த கடைசி 20%. அதுதான் வந்து நம்முடைய கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மேக்சிமம். இந்த 20% வந்து நம்ம வந்து அனதர் இந்த 30%லையும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஓடாது அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த 30%லேருந்து கூட இந்த 20% நம்ம சேர்த்து அதையும் சேர்த்துட்டோம்னா அது ஒரு 50% கூட ஆயிடும். அதுக்காக எல்லா மாதம் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? முடியாது. பட் வந்து வி கேன் ட்ரை டு பி. அந்த 30%ஐயும் நம்ம இந்த 20 கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த இந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் நான் அதை கிளப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயற்சி பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை, மனசு மட்டும் இருந்தால் போதும். அதுதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடனை குறைக்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேவிங்ஸையும் பண்ணணும். ஒரு உண்டியலில் காசு போடுற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு உண்டியல் நம்ம வச்சுப்போம் முன்னாடி, கரெக்ட் தானே? இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பழைய பழைய காலத்து ஆட்கள் சொல்லுவாங்க, பழனிக்கு ஒரு உண்டியல், திருப்பதிக்கு ஒரு உண்டியல், திருவண்ணாமலைக்கு ஒரு உண்டியல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு உண்டியல், காசிக்கு ஒரு உண்டியல்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கோல், நான் இங்கே சொல்கிறது வந்து ஒவ்வொரு கோல், அந்த ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு உண்டியல் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த உண்டியல் நினச்சிக்கோங்க, சொல்கிறேன். வச்சுக்கணுன்றது உண்டியலில் போடணும் அப்படின்றதுக்காக இல்லை, அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறமா போட்டுக்கணும், அது வேறு. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு உண்டியல் மாதிரி நம்ம வந்து கோல் செட்டிங் பண்ணும்போது அப்போவே நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த 50-30-20 ரூல். இந்த 50-30-20 ரூலில் வந்து இதை கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம இந்த மெத்தடில் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளே பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் எவ்வளவு மினிமம் சேவ் பண்ணணும், எனக்கு என்னால் இந்த இந்த விஷயமெல்லாம் பண்ண முடியாது, ஒருவேளை நான் வந்து இவ்வளவு பண்ணும்போது எனக்கு வந்து என்னால் இதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ரூலை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து எவ்வளவு நான் சேவ் பண்ணணும், எவ்வளவு நான் வந்து சேமிக்கணும், எனக்கு 100 ரூபாய் வருது, இந்த 100 ரூபாயில் நான் மினிமம் எவ்வளவு நான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் 15% வந்து நம்ம வந்து சேமிக்கணும். 15 ரூபாயாவது நம்ம வந்து வரக்கூடிய 100 ரூபாயில் வந்து சேமிக்க தொடங்கினா அந்த சேமிப்புனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிடிலிட்டின்னு சொல்லக்கூடியது ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அது ரொம்ப ஒரு
ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி. முன்னாடி இந்தியாவிலையும் இருந்தது ஃபிடிலிட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி, இப்போவும் இருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து தே ஆர் டூயிங் இன் சம் அதர் ஒர்க்ஸ் ஆக்சுவலி, நாட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஃபிடிலிட்டின்ற இந்த கம்பெனி அவங்க ஒரு சர்வே பண்ணதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 15% ஆஃப் த அமௌண்ட் ஃப்ரம் த ஏஜ் 25 through 67 can support their retirement expenses with their current income and lifestyle. என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து 15% வந்து 25 வயசுல இருந்து 67 வயசுக்குள்ள எல்லா மாசம் வரக்கூடிய வருமானத்துல நம்ம சேவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்றோமோ, அதாவது எந்த குறையும் இல்லாம நம்ம வாழ்றோம் அப்படின்னா, அதே எந்தவித குறையும் இல்லாம நம்மளால வந்து 67 வயசு அப்புறமும் நம்ம வாழ முடியும். ஸோ வெறும் 15%. இந்த 15% வந்து இந்த ரூல்ல கொண்டு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 20%ல நம்ம பொருத்தி பார்த்தோம்னா, இந்த 67ன்றது வந்து ஒருவேளை வந்து நமக்கு வந்து ப்ரீபோன்ட் ஆகி ஒரு 57 கூட ஆகலாம். அதாவது நம்முடைய ரிட்டையர்மெண்ட் வயசுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் வயசுல வந்து நமக்கு வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் வயசுலையும் நம்ம வேலைக்கு போகிறோம், அல்ல வந்து நம்ம சம்பாதிக்கிற வயசுல நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரியான வாழ்க்கையை நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் வாழ முடியும். எப்ப மினிமம் 15% 20% வந்து நம்ம மாசம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இது ஒரு தம்ப் ரூல். இதை வந்து இதையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? முதல்ல உண்டியல்ல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். உண்டியல்ல போட்டு வச்சா அந்த காசு அப்படியே இருக்கும். 10 ரூபாய் போட்டால் 10 ரூபாய் இருக்கும். அது 10 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அது 10 ரூபாய் தான். 100 ரூபாய் போட்டோம்னா 100 ரூபாய் தான் இருக்க போகுது. ஸோ அந்த 100 ரூபாவை வந்து, ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். என்ன அது? இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதை பண வீக்கம் தமிழ்ல சொல்லும்போது, பண வீக்கம்னா என்ன? நேத்து 10 ரூபாவுக்கு இருந்த 10 ரூபாய் மதிப்பு இன்னைக்கு இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் இருந்தா அவங்க கையில வந்து என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு 10 ரூபாய் இருந்தா என்ன பண்ண முடியும்? 10 ரூபாய் இருந்தா, சென்னையில் இருக்கிறவங்களுக்காக சொல்றேன், 10 ரூபாய் இருந்தா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு நம்ம சென்னையில வந்து டிராவல் பண்ணலாம், ரொம்ப தூரத்துக்குலாம். ஒரு டீ குடிச்சிட்டு கூட போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கூட வந்துடலாம். இன்னைக்கு டீ கடையில கூட கொடுத்தா கூட 10 ரூபா வாங்க மாட்டாங்க, ஏன்னா 12 ரூபா ஆக்கிட்டானுங்க டீ. சில கடையில வந்து 15 ரூபா கூட போகுது. ஸோ இதுதான் வந்து பணத்தினுடைய மதிப்பு இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வந்து அதுதான் வந்து இந்த சார்ட் சொல்லுது. இங்கே இந்த கிராஃப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2002 இருந்து 2022 வரைக்குமான காலகட்டத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆனியன்ஸ், அதாவது வெங்காயத்தோட விலை வந்து, அதாவது ஒரு 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து 251 கிலோ வெங்காயம் நம்ம வாங்கலாம். இன்னைக்கு அதாவது 2022 காலகட்டத்தில் 46 கிலோ. போக போக என்ன ஆகும்னு தெரில, ஏன்னா வெங்காயம் விலை மாறிக்கிட்டே இருக்கு, அதனால சொல்றேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு காய்கறி, ஒவ்வொரு இது சம்பந்தமா, பாஸ்மதி ரைஸ்னா எவ்வளோ வாங்கலாம், டீசல், பெட்ரோல், இது வந்து மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் இருந்தாச்சுன்னா என்ன, இப்போ எவ்வளோ பெட்ரோல் நம்ம போட முடியும்? 10 லிட்டர் பெட்ரோல் போடலாம். 34 லிட்டர் அன்னைக்கு போடலாம். எப்போ? 2002 2003. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இது ஏதோ எதை சொல்லுது அப்படின்னா வந்து இன்ஃப்ளேஷன், நம்முடைய பணத்தினுடைய மதிப்பு நம்ம வந்து இழந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பணத்தை நம்ம வந்து பணமாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பணத்தினுடைய மதிப்பு இழந்து விடும். நம்ம உண்டியலில் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அது இழந்து விடும். இப்போ கூட அந்த கொரோனா டைம்லலாம் நிறைய நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். சில பாட்டிகள், தாத்தாக்கள் வந்து 500 1000 ரூபாய் பழைய நோட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொரோனா இந்த பண மதிப்பிழப்பு சமயத்தில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த காசை வச்சிருந்ததை வந்து பணம் மாற்ற முடியாமல் நஷ்டமாகி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அந்த மாதிரி அது வந்து இட் ஆல் சேஸ் தட் இன்ஃப்ளேஷன். ஸோ நார்மலாக ஒரு வருஷத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 to 8% வந்து நார்மலாக ஆவரேஜாக வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கும். இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து 3 to 4% சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்மால வந்து கடைக்கு போகும்போது நமக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கா இல்லையான்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். போன மாதம் வாங்கின வெங்காயத்தோட விலை இந்த மாதம் இருக்காது. போன மாதம் வாங்கின தக்காளியோட விலை 15 ரூபா இருந்ததுன்னா இன்னைக்கு 58 ரூபா இருக்கு. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஒவ்வொரு இதுலையும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு. இவர் வந்து இந்த புக்கு எழுதினவர், ரிச் டேட் புவர் டேட்ன்றவர், இந்த புக்கை எழுதினவர் இந்த ராபர்ட் கியோசாக்கின்னு சொல்றவர்.
இவர் வந்து ஒரு அமெரிக்கன், ஆனால் வந்து ஹீஸ் ஃப்ரம் ஜப்பான் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் நாட், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக் பட் ஹவு மச் மணி யூ கீப். நம்ம எவ்வளோ பணம் நம்ம வந்து வருமானம் நமக்கு வருதுன்றது முக்கியம் இல்லை, நம்ம கையில் எவ்வளோ காசு நம்ம வச்சிருக்கோன்றது தான் முக்கியம் அப்படின்றார் அவர். அண்ட் அது இல்லாமல் அந்த பணத்தை வச்சு அந்த பணம் நமக்கு எவ்வளோ நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை நம்ம வந்து நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்ம எவ்வளோ நம்ம விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். எது முக்கியம் இல்லை, எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி கட்டி காக்குறோன்றது தான் முக்கியம். அதுதான் இந்த செஷன். ஸ்டார்ட் ஏர்லி டு ஃபினிஷ் வெல். முதல்ல நான் சொல்லியிருந்தேன், சீக்கிரமாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்மால் இந்த இதில் இந்த 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 டேபிளில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி 1 crore அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு ஒரு இலக்கா நமக்கு தோணும். ஆனால் வந்து இது 1 crore ரொம்ப ஈஸியான இலக்கு. எப்படி அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி முதல்ல வந்து டெட்டை எல்லாம் பே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் 8% நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம், 8% நமக்கு கொடுக்குது அப்படின்னா 10 வருஷத்துலேயே நம்ம வந்து 54,000 ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 54,661 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால் 1 கோடி ரூபாவை வெகு சீக்கிரத்தில் அடைஞ்சிட முடியும். 8% மட்டுமே வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டில். இல்லை சில இது வந்து கொஞ்சம் அதிகமாக தரும், 10% தரும். அந்த 10% தரக்கூடியதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் தேவை. போக போக 15% வரைக்கும் போக போக வந்து 36,335 ரூபா. இது வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், ஒவ்வொரு மந்த்தும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேவிங்ஸ் நம்ம அதிகப்படுத்தணும். சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய தேவையில்லாத செலவீனங்களை நம்ம கட்டுப்படுத்தணும். ஸோ இது வந்து இதே ரேட்டில் வந்து 8%ல் வந்து நம்ம வந்து 30 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து சரி என்னால் வந்து 54,000 எடுக்க முடியாது, ஒரு மாதம் 28,000 எடுக்க முடியாது, எதுவுமே என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா வந்து குறைஞ்சது 6,710 ரூபா நம்ம எடுத்தோம் அப்படின்னா 30 வருஷத்தில் நம்மளால் வந்து இந்த 1 கோடி ரூபாய் நம்ம அடைய முடியும். இது இந்த 30 வருஷம் இல்லை 25 வருஷம் இப்படின்றத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ என் வயசு வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களால் இதை ஒருவேளை கொஞ்சம் பண்ணுறது முடியாது. ஆனால் வந்து பிள்ளைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ திடீர்னு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை கிடச்சி போகிறாங்க, ஒரு 25 வயசில் ஒரு வேலை கிடச்சி போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களுக்குலாம் இதை சொல்லிக் கொடுங்க, நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் மற்றவங்க ஒரு 45 வயசு 50 வயசில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த மாதிரியான ஒரு இதை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே இதை வந்து பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஓரளவுக்கு இதை கம்மி பண்ண முடியும். 12% வந்துச்சுன்னா 10,000 ரூபா ஆயிடுது இந்த இது. ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷன் தான். ஸோ பெட்டர் லேட் தேன் நெவர். ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ரோட்டில் போகும்போது சொல்லுவாங்க, மெதுவாக போடா ஆக்சிடென்ட் ஆக போகுது, நீ போய் சேர்றது தான் முக்கியம். அதனால் ரொம்ப வேகமாக போய் நம்ம அடிபட்டு எங்கேயும் ஆகிறதுக்கு முன்னாடி போகிறது முக்கியம். அதனால் பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் பொருந்தும். இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, இங்கே வந்து பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், 8%, 10%, 12%, 15%. இது இங்கே பொருத்தி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது, காமனாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட். பேங்க்கில் போன உடனே நமக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஈஸியாக நம்மளால் போட்டுற முடியும். அதே மாதிரி வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும், பிஎஃப்னு ஒன்று இருக்கும், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்னொன்று கொண்டு வந்தது அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த பிஎஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்பிஐ மாதிரியான பேங்க்ஸ்லையும் அதெல்லாம் பண்ணலாம், புரோக்கர்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். அதெல்லாம் சில ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி மூலமாக கூட பண்ணலாம் இதெல்லாம். ஸோ இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கூட இது வந்து இப்போ யாருமே சில ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பென்ஷன் பிஎஃப் இதெல்லாமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இல்லை பத்தாது, அவங்களுக்கு வந்து இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இப்போ இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த மாதம் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் கூட வந்து முன்னாடி வந்து பென்ஷன் வரும். இப்போ அதையும் ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா கொடுக்கறதுக்கான காசு கம்மியாக இருக்குது கவர்மெண்ட் கையிலேயே. அதனால டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுக்கு அவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வராங்க. இப்போ நமக்கு நம்முடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு தேவை ஒரு பென்ஷன். அந்த பென்ஷன் பிளானை வந்து இந்த இதில் கொடுக்கும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து
பேன் கார்டு இருந்தாலே போதும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஆன்லைனில் கூட பண்ணலாம். இன்னைக்கு இப்போ நாணயம் விகடனோட லாபம் ஆப்பெல்லாம் கூட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நிறைய இது மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்து கூட பண்ணிக்கலாம், அதுவும் இருக்குது. ஆனால் இதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். போக போக தெரிஞ்சுக்கலாம். அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இடிஎஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம வாங்கி விற்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்லாம் தேவைப்படும். ரியல் எஸ்டேட் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. சென்னைக்கு மிக அருகில்னு போட்டு போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரியல் எஸ்டேட் இதில் சொந்தமாக இருக்கக்கூடிய வீடை வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு ஒரு நிலம் வாங்கி போடுறது, இல்லை ஒரு வீடு செகண்ட் ஹோம் வாங்குறது, இதெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமானதில் வந்துடும். ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்குற இடம் வந்து, அதாவது ரியல் எஸ்டேட்ன்றது வேல்யூவேஷன். ஒரு நிலத்தோட சும்மா எங்கே வேணாலும் நமக்கு நிலம் வாங்கலாம். நிலம் வாங்கினா நிலத்தை விற்கணும்ல. அந்த இது வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வந்து அதனுடைய இந்த இதில் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து மிக முக்கியமான ஒரே ஒரு ரூல் தான் லொக்கேஷன். நீ எந்த லொக்கேஷனில் வாங்குறீங்கன்றது மிக முக்கியம். அதை பார்த்துக்குங்க எப்போவுமே. ஸ்டாக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். பங்கு வர்த்தகம், பங்கு சந்தையில் பங்கை வாங்கி விற்கிறது. இன்னொன்று வந்து கோல்டு. இந்திய மக்களுடைய மிக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கோல்டில் இருக்குது. இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான கோல்டு இருக்குது. எல்லா மக்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது உண்மையிலே. ஸோ அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதுலேயும் பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கோல்ட்லேயும் உள்ள வந்து நம்ம பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக கூட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம டைரெக்டாகவும் வாங்கி வச்சுக்கலாம், நாணயமாகவும் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை சாவரின் கோல்டு பாண்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் நடுவில் கொண்டு வந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நடுவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கொண்டு வரான்னு சொல்லி. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டுலாம் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம் அதெல்லாம். பாண்ட்ஸ், பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இணையானது. ஆனால் இதை வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் கொண்டு வரக்கூடியது. கம்பெனிஸ்னால் வந்து இப்போ கம்பெனிஸ், பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பாண்ட்ஸை வந்து கொண்டு வாங்க மார்க்கெட்டில். இது மார்க்கெட்டில் நம்ம வாங்க முடியும். இதை வாங்கி நம்ம வந்து நம்ம பேரில் வச்சுக்கலாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதை மார்க்கெட்டில் ட்ரேடும் பண்ண முடியும். அதனால தான் இது பாண்ட்ஸ்ன்னு சொல்லி இதுக்கு தனியாக ஒரு மார்க்கெட்டும் இருக்குது. சரி, இது எல்லாம் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரு ஒரு கிச்சடி மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா? முடியாது. அதனால தான் அதை வந்து நம்ம குரூப்பிங் பண்ணுவோம். அந்த இது என்ன, ஒரு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குரூப்பிங் பண்ணலாம். இப்போ வந்து இதில் பார்த்தோம். நம்ம இதில் பார்க்கும்போது என்னன்னா வந்து ஈக்குட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் வந்து இந்த 4 குரூப்பாக பிரிச்சிருக்கேன். இந்த மொத்த நேரமாக பார்த்தா அந்த அந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் அந்த அதையெல்லாம் வந்து ஒரு 4 குரூப்பாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஈக்குட்டி, டெட்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட் நம்ம எடுத்துக்கலாம். 4 அசட் கிளாஸ் இது. ஈக்குட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குட்டியில் வந்துடும், இதுவும் வந்துடும், இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்துடும், ஸ்டாக்ஸ் வந்துடும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈக்குட்டியில் வந்துடும். ஈக்குட்டின்னா வந்து பங்குச்சந்தை, ஸ்டாக்ஸில் வரக்கூடியது. தென் டெட்டு, இது எல்லாமே டெட்டில் வந்துடும். உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, பாண்ட்ஸு, ஈவன் இந்த ரெண்டுமே கூட பப்ளிக் பிபிஎஃப்பும் என்பிஎஸும் கூட வந்து டெட்டில் தான் வரும், கடனில் வரும். இது வந்து கடன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக கடன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், வட்டிக்கு விட்றாங்கல்ல, அது மாதிரி தான். அது வந்து நம்ம நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன், அதுதான் பாண்ட்ஸ். அது கோல்டு வந்து ஒரு அசட் கிளாஸ். கோல்டுன்றதை வந்து கோல்டாக தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா அது வந்து ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. பட் வந்து மெயினாக கோல்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து உருவாக்க முடியாத ஒரு 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 மெட்டல். அது யாராலையும் உருவாக்க முடியாது. ரொம்ப கம்மியான அளவில் தான் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து யாராலையும் சீக்கிரமாக உருவாக்க முடியாதனால தான் எல்லாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இதை வந்து வேர்ல்டு கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கோல்டை வந்து வேர்ல்டு கரன்சின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில் இல்லை, எந்த நாட்டிலையும் இதை வந்து இப்போ இங்கே வந்து ருப்பி நமக்கு இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் டாலர் தானே. ஆனால் கோல்டு வந்து இங்கேயும் செல்லுபடியாகும், அங்கேயும் செல்லுபடியாகும். இங்கேயும் விற்றுக்கலாம், அங்கேயும் விற்றுக்கலாம். நம்ம வந்து கோல்டை விற்று ருப்பி வாங்கிக்கலாம், அங்கே வந்து டாலர் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வேர்ல்டு கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு தான் வந்து எல்லா ரிசர்வ் பேங்கும் தன்னுடைய கரன்சிக்கு இதாக வச்சுருப்பாங்க, இணையாக வச்சுருப்பாங்க. அவங்க கரன்சியோட பலமே வந்து எல்லா கரன்சியோட பலமே வந்து என்னன்னா வந்து கோல்டும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுமா இப்போ மாறி இருக்கு. முன்னாடியெல்லாம் வெறும் கோல்டு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதை வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கம்ஸ் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்னா நிலம் சம்பந்தமான, இல்லைனா வீடு சம்பந்தமான, ஆஃபீஸ், இந்த மாதிரியான, அதாவது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஒரு விஷயம்.
ஸோ இதை இந்த இந்த இவ்வளோ பெரிய குருட்டை வந்து நம்ம நாளாக சுருக்கிக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு அசட் கிளாஸ் சாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன். ரியல் எஸ்டேட் நான் இதுக்குள்ள உட்படுத்தலை. ஏன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டும் தேவைப்படும். அதை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் நமக்கு வந்து தனியாக அதிகமாக காசு தேவைப்படும். அதே மாதிரி அதிகமான டைமும் தேவைப்படும். அதனால தான் வந்து நான் வந்து நம்மால் இப்போ ஈஸியாக பண்ணக்கூடிய மூணு அசட் கிளாஸை மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் அசட் கிளாஸ். இது ஏன் இந்த நார்மல் அசட் கிளாஸ், இந்த நார்மல் அலோகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஒரு மாடலாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாடலாக எடுத்துக்கிட்டு இது உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இந்த இதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு மனுஷங்கிட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாயை வந்து ஈக்குட்டியில் வந்து 60% வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டெட்டு, அதாவது கடன் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து 25% இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டில் வந்து ஒரு 15% இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் இந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஏன் ஏன் இன்னைக்கு இந்த ஈக்குவிட்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நமக்கு வந்து இப்போ தெரியும். இன்னைக்கு நான் பேங்க்ல கொண்டு போய் போட்டேன் அப்படின்னா வெறும் பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்ம காசை வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3.5% வந்து நமக்கு வந்து வட்டி வரும் ஒரு வருஷத்துக்கு. 3-3.5%. சில பேங்க்லலாம் 4%, 5%, 6%லாம் வைக்க சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து நிறைய காசு வச்சிருக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தால் அந்த அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து நான் சொன்ன இந்த 4%, 6%லாம் நமக்கு வரக்கூடிய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறேன் நான். அதே இது நம்ம இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம்னா ஒரு 6-7% வரும். அவ்வளோதான் மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கிறதுல. இது வந்து வட்டி விகிதம் வந்து மாறும்போது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கோல்டு வந்து என்ன ரிட்டர்ன் கொடுக்கும்? ஆவரேஜ் ரிட்டர்ன் கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8-10% தான். இன்னைக்கு வந்து கோல்டு இந்த இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1-2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 100% கிட்ட வந்துருச்சு. ஸோ அது இது வந்து எப்போவுமே கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கணும். ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 8-10% தான். 10% மேக்ஸிமம் போனால் ஒரு 11% வரும், அவ்வளோதான். ஈக்குட்டி தான் வந்து லாஸ்ட் 25 இயர்ஸ், அதாவது 1980லேருந்தே நம்ம கணக்கு போட்டோம். இல்லைன்னா 83ல் வந்து சென்செக்ஸ் வரும்போதே நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா வந்து 13-15% வரைக்கும் நம்மளால் வந்து இந்த ஈக்குட்டியில் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். பட் வந்து 12-15%ன்றது நார்மலாகவே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது லாங் டேர்ம் ஆவரேஜ் அப்படிம்பாங்க. லாங் டேர்ம் ஆவரேஜ் அப்படின்னா வந்து நம்ம மினிமம் ஒரு 6-7 வருஷம் இல்லைன்னா ஒரு 10 வருஷம் நம்ம வந்து ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், இல்லைன்னா ஸ்டாக் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 12-15% வரைக்கும் நம்மளால் ஈஸியாக எதிர்பார்க்க முடியும். இது வந்து ப்ரூவன். இது அதனால தான் வந்து ஈக்குவிட்டியில் அதிகமாக போட சொல்கிறது, அதுவும் லாங் டேர்முக்காக போட சொல்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் நேரமாக சொன்ன மாதிரி 6-12 மாதத்துக்குள்ள எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து, அதாவது மந்த்லி எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். இப்போ கூட பாதி பேருக்கு வந்து வேலையை வந்து இப்போ டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 10,000 பேர் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரியான, ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு. கொரோனா வந்தப்போ கூட நிறைய பேருக்கு வாழ்வாதாரமே இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வந்து இந்த 6-12 மாதத்துக்குள்ள எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு தேவை. அதுவும் வந்து அதாவது ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கான ரிட்டையர்மெண்ட் தான் இந்த 6-12 மந்த்ஸ்ன்றது எமர்ஜென்சி ஃபண்டு. இதையும் நம்ம உருவாக்கணும். அது இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து இங்கே கம்பைன் பண்ணக்கூடாது. இந்த இந்த 100 ரூபான்றது வேற, இந்த 6-12 மந்த்ஸோட எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்றது வந்து வேற. இது தனி கணக்கு, இது தனி கணக்கு. ஸோ இது ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். சரியா? சரி, ஏன் கோல்டு கம்மியாக காமிச்சேன், ஏன் நிஃப்டி கம்மியாக காமிச்சேன் அப்படின்னா வந்து அதாவது இது ஈக்குட்டியை அதிகமாக காமிச்சு கோல்டை வந்து உங்களுக்கு வந்து கோல்டு கம்மியாக இருக்கு. ஏன்னா கோல்டு ஈக்குட்டி அதிகமாக இருக்கு அப்படின்னா அதோட ஒரு இதுதான் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த லைன், இந்த ஆரஞ்சு லைன் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டின்றது ஒன்றுமே இல்லை, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். 2008 இருந்து 2024 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து எவ்வளோ டைம் வந்து இது மேலே போயிருக்கு, கோல்டு எவ்வளோ டைம் கீழே போயிருக்குன்னு பாருங்க. அதிகமான டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிஃப்டி வந்து அதிகமாக போயிருக்கு.
எப்பெல்லாம் கோல்டு மேலே வருதோ அப்பெல்லாம் வந்து உலகத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கு தெரியும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றது. ஒரு மெயினாக வந்து நம்ம இந்தியாவுக்கான ஒரு இது வந்து ட்ரம்ப்போட டேரிஃப் வார் போயிட்டு இருக்கு, அதனால கோல்டு இதாகுது. அதே மாதிரி உலகத்துல போர்கள் நடக்கும்போது, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன போர், சிரியாவில் நடந்தது நடுவில், இந்த மாதிரியான போர்கள்லாம் வந்து அங்கங்கே நடக்கும்போது வந்து கோல்டில் வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வேர்ல்டு கரன்சி ஆச்சே. அதனால எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து கோல்டில் போட்டுருவாங்க. அப்போ பாதுகாப்பாக இருக்கிறது கோல்டு தான் பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அதில் போடுவாங்க நிறைய பேர். இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கோல்டு கீழே வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து மறுபடியும் ஈக்குவிட்டிக்கு வந்துருவாங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் ரூல். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான், இது புரிஞ்சுக்கோங்க. கோல்டு வர்சஸ் ஈக்குவிட்டி, இதுதான் நான் சொன்ன அந்த இது. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வந்து கோல்டு மேலே வந்துடும். அந்த மேலே வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அது இது ஒரு ஒரு தந்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி. எப்பெல்லாம் வந்து இப்போ சில பேர் வந்து ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, கோல்டு இந்த இதில் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. எப்பெல்லாம் அதிகமாக கோல்டு வருதோ, கோல்டோட பீக் லெவலில் போகுதோ அப்போல்லாம் வந்து ஈக்குவிட்டிஸை வந்து வாங்கி வைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் வந்து ஈக்குவிட்டிஸ் ரொம்ப பீக்கில் இருக்கோ அப்போ வந்து கோல்டை கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து கோல்டு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இங்கேருந்து போகும்போது இது பீக்கில் இருக்குது, இங்கேருந்து வரும்போது என்ன ஆகுது, இது பீக்கில் வந்துடுது மறுபடியும். கரெக்டுங்களா? எது? இந்த ஈக்குவிட்டி. ஈக்குவிட்டி வந்து இப்போ இங்கேருந்து பீக்கில் வரும்போது நம்ம ஈக்குவிட்டியில் வந்து நம்ம இங்கேருந்து வாங்க ஆரம்பித்தோம்னா, இங்கே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது, நம்ம அதிகமான லாபத்தில் வந்திருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி கோல்டில் வந்து நம்ம ஈக்குவிட்டி பீக்கில் வந்துருச்சு, நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸ் எல்லாம் வாசிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருவீங்க நீங்களே. ஸோ கோல்டை வந்து நம்ம இங்கே வாங்க ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் கோல்டு வந்து ஈக்குவிட்டி இறங்கும் போது கோல்டு இங்கே வந்துடும். இப்போ ரெண்டும் எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே ஆரம்பிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இங்கே வந்து நிற்கும். ஒரு கார்பஸாக வந்து நமக்கு இங்கே நிற்கும். இது வந்து ஒரு ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தந்திரம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதை ஃபாலோ பண்ணாமல் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய கார்பஸ், நம்ம 1 கோடி ரூபா நம்ம சொன்னோம்ல, அந்த 1 கோடி ரூபா நம்ம ஈஸியாக அடைஞ்சிட முடியும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த சார்ட் உங்களுக்கு தேவை, இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவை. இல்லை எனக்கு நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 60 ஈக்குவிட்டி பர்சன்டேஜில் வந்து நீங்கள் வந்து 60 வச்சுக்கலாம், 40 வச்சுக்கலாம், 65 வச்சுக்கலாம், 70 வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஏஜ் மைனஸ் அந்த இது சொல்லுவாங்க 60 அப்படின்பாங்க, இல்லை 70ன்னு சொல்லுவாங்க. 60 மைனஸ் 100, 100 மைனஸ் 60 அப்படின்றது வந்து நம்முடைய, அதாவது நான் என்னோட ஏஜ் வந்து 40 வயசு அப்படின்னா வந்து 100 மைனஸ் 40, 60% வந்து ஐ கேன் இன்வெஸ்ட் இன் கோல்ட் ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தம்ப் ரூல், அது ஃபாலோ பண்ணுறது. விருப்பம் இருந்தால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமாக வந்து நம்ம எவ்வளோ நமக்கு தேவை, நம்முடைய கோல் முக்கியம். அப்போ நம்ம ஃபினான்ஷியல் கோலை நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்முடைய அலோகேஷனை வந்து அசட் அலோகேஷனை இந்த மாதிரி ஒரு மாடலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு சில இன்வெஸ்டர்ஸுக்கு ஐடியா கொடுக்கக்கூடியது அப்படின்னா வந்து, ஒருவேளை வந்து இந்த ஈக்குவிட்டி இது வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த வருஷம் வந்து ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து ஒரு 65% அதிகமாயிடுச்சு. கோல்டோட இப்போ இந்த டோட்டல் அலோகேஷனில் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியும், அது 65% ஆயிடுச்சு. கோல்டு வந்து ஒரு 10% ஆயிடுச்சு. டெட் வந்து ஒரு அதே 25% இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வி ஹவ் டு இன்வெஸ்ட் மோர் இன்டு கோல்டு. ஒரு 5% நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 5 to 7% நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து அதாவது அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட், நான் சொன்ன மாதிரி இந்த சார்ட்டுக்கு வந்துடுவோம் நம்ம. அப்போ அப்படி நம்ம அது வந்து இது வந்து டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் முதல்ல நம்ம ட்ரை பண்ணும்போது இதை வந்து முதல்ல ஆரம்பிச்சிருவோம். இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்ல, வண்டி ஓட்டி உடனே நம்ம வந்து எடுப்புல 100 150 ஸ்பீடில் போக முடியாது. அதனால ஒரு 3 வருஷம் 4 வருஷமா கழிச்சு நம்ம வந்து இந்த டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே வரலாம். இதுதான் அதோடைய இது தீம் ஆக்சுவலாக. இது வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட ரோலிங் ரிட்டர்ன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து நம்ம அந்த ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன், நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அது. பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்து நம்ம ஏன் நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்துக்காக இதை சொல்கிறேன் நான். 1 இயர்ன்றது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஆக்சுவலாக. 3 இயரும் ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். அதே நேரம் 10 இயர்னு பார்த்தா கூட கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும். 5 இயர்ஸ் அண்ட் அபோவே ஓரளவுக்கு லாங் டேர்ம் தான் அது.
ஏன் 1 இயர்ல பார்க்குறோம் அப்படின்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து 1 இயர்ல வந்து நமக்கு வந்து 60% ரிட்டர்னும் கொடுக்கும். 1 இயர்ல வந்து 45% இல்லைனா 50% ரிட்டர்ன் கூட நமக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இது வந்து ஒரு பீரியட்ல எடுத்தது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த இதை நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 3 இயர் டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா கூட நமக்கு இது வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியம் டேர்ம் வச்சுக்கலாம். இதுலயே நம்மளால வந்து பார்க்க முடியுது ஒரு 30% வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் இருக்கு. ஒரு 15 to 18% வந்து நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கு. போக போக 5 வருஷம் 10 வருஷம்னு போக போக இங்க என்ன ஆகுதுன்னா 15 வருஷத்துல என்ன ஆகுது, நமக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்னே கிடையாது. 10 வருஷத்துலேயே இது நெகட்டிவ் ரிட்டர்ன் மேக்ஸிமம் இல்லாத ஆகக்கூடிய சுச்சுவேஷன் தான் இப்போ. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து 10 வருஷத்துலேயே யூ கேன் சி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து இல்லாம போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா 15 வருஷம் 20 வருஷம்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நெகட்டிவ் ரிட்டர்னே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து மைனஸ்ல இருந்தது கூட பாசிட்டிவ்ல இருக்கு. நமக்கு இப்போ பார்க்கும்போது 5 to 10% வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். சரிங்களா? இது வந்து ஒரு ரூல் நம்பர் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி வரும். அதாவது என் பணம் எவ்வளோ நாளில் டபுள் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து 72 டிவைடட் பை என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் விரும்புறீங்க இப்போ அப்படின்றத வந்து நம்ம அதை இந்த கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 70 ரூல் ஆஃப் 72ல வந்து 72 டிவைடட் பை 6 போட்டோம் அப்படின்னா வந்து 12 வருஷத்தில் வந்து நமக்கு வந்து இது டபுள் ஆகும். மாற்றி போட்டோம்னா 12 வருஷம் இப்போ 72 டிவைட் பை 12% அப்படின்னு போட்டோம்னா 6 வருஷத்தில் டபுள் ஆகிடும் நம்மளோட அமௌண்ட். ஸோ ஒரு எஃப்டி நம்ம போடுறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா அவன் சொல்லுவாங்கல்ல, அவங்க 6 வருஷத்தில் டபுள் ஆகும், 3 வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். அப்போவே அதோட அது என்ன சரியானதா தவறானதான்றதை நம்ம வந்து ஊகிச்சுக்கலாம் இந்த இது மாதிரியான இது பயன்படுத்தி. இது வந்து சும்மா ஒரு நாலேஜ்க்காக மட்டும்தான். இது இப்படித்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இதில் இதே மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இது வந்து உங்களோட நாலேஜ்க்காக எப்போ நம்ம பணம் டபுள் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ரூல் ஆஃப் 72 நம்ம யூஸ் பண்ணால் எத்தனை வருஷத்தில் நமக்கு வந்து டபுள் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இப்போ 1% நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து இயர் இது. சரிங்களா? ஸோ ரூல் ஆஃப் 72க்கு வந்து நமக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது. இப்போ 20% நமக்கு போட்டோம் அப்படின்னா வந்து ரூல் ஆஃப் 72 படி 3.8 இயர்ஸில் நமக்கு இது ஆகிடும். சரிங்களா? டபுள் ஆகிடும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ரூல் ஆஃப் 72 நம்ம பார்த்தோம்ல அதனால. ஸோ ரூல் ஆஃப் 72 அப்படின்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு வட்டிக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து வட்டி குட்டி போடும் அப்படிம்பாங்கல்ல, அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வேற ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரிஞ்சவங்க யாரும் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. த நம்பர் ஒன் ஃபிசிஸ்ட் ஆக்சுவலி இன் த வேர்ல்டு. அவர் இன்னைக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்டாக அவரை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ரிலேட்டிவிட்டி தியரியெல்லாம் கொடுத்தது அவர் தான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஹீ ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் ஏர்ன்ஸ் இட். யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ சம்பாதிச்சிடுறாங்க அதை. யார் இதை அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்க அதை பே பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு இது. சரியா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நோயிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பவர் ஆஃப் கம்பவுண்டிங். 1000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து எத்தனை வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜில் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்றத நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுலேயே 5 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 8% இன்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை ரிட்டர்ன்லேயோ நம்ம வந்து 73,967 ஆகுது இது. அதே நேரத்தில் அதே அமௌண்ட் வந்து 25% நமக்கு கம்பவுண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து 1 lakh மேலே போயிடுது 5 இயர்ஸுக்கு. 1000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபா நம்ம ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன வரும்? 12,000 வரும். ஸோ 12,000 இன்டு 5 கணக்கு போட்டுக்கோங்க நீங்களே. இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த பர்சன்டேஜ் நம்ம பார்த்துக்கலாம். 78, அதாவது 10% இல்லைனா 15%. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவான இதில் வரும். அதனால 10லேருந்து 15% வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பார்த்துக்குங்க நீங்கள். வாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றத வந்து முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்க போனோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து
பல பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட், ஒரு 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 ப்ராடக்ட் அது. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து பூல் பண்ணுவாங்க. பூல் ஆஃப் மணி அப்படிம்பாங்க இதை. பூல் ஆஃப் மணி அப்படின்னா வந்து உங்களை மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு 100 பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 100 பேரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான இல்லைன்னா வந்து கடன் பத்திரங்கள் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து அந்த இதை மேனேஜ் பண்ணக்கூடியவர். அவருக்கு வந்து அவருடைய இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பார். ஹி வுட் ஹவ் ஸ்டடீட் வெல் ஆக்சுவலி. அவங்க ஒரு டிகிரி ஹோல்டர் மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது ஒரு டீம்னு வச்சுங்களேன். அந்த டீம் தான் வந்து இந்த எந்தெந்த ஃபினான்ஷியல் அசட்ஸை எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலான்றதை முடிவு பண்ணி அவங்களே வந்து அதுக்கான மாடல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலான்றதை நம்ம மண்டையை போட்டு உடைச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஃபண்ட் மேனேஜர் வச்சிருக்கிறதுனால அது ஈஸி. அவங்க வேலை அதை அவங்க பார்த்துப்பாங்க. எப்போ வாங்கணும் என்ன விற்கணும்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம வந்து வாங்கி ஏன் நம்முடைய நிம்மதியை ஏன் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான். ஏன்னா நம்மளோட வேலை வந்து வேற. இப்போ நான் வந்து ஒரு கோர் பிஸ்னஸ், என்னோட கோர் வேலை வந்து வேற. அந்த வேலையை அதனால நான் பார்க்க முடியும். அதை தாண்டி இதை வந்து ஃபுல் டைம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்னா வந்து எப்படியுமே நம்ம வந்து இப்போ ஒரு விவசாயி எப்போ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு மீனவன் எப்படி வந்து எந்த பக்கம் மழை வீசினா மீன் வரும்ன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கான டைம் வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்ம வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவங்களே ப்ரொஃபஷனல் மேனேஜ் பண்ணுவாங்க. இங்கே என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளோட வேல்யூ என்ன, அந்தந்த மாதத்துக்கான வேல்யூ, டெய்லி வேல்யூ கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸுக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்திருக்கு. 10% 15% வரைக்கும் உங்களுக்கு வரும். அதில் இந்த இதில் வந்து அஃபோர்டபிலிட்டி 1000 ரூபாய் 500 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன், உங்களுக்கு விரும்பின மாதிரியான ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு லார்ஜ் கேப் வேணும், மிட் கேப் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு டைவர்சிஃபைடு ஃபண்டே போதும், இல்லை பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டே போதும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம இதில் மாற்றிக்கலாம். லிக்விடிட்டி, மூணு நாளில் உங்களுக்கு இந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 3 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். 3 ஒர்க்கிங் டேஸ். 3வது ஒர்க்கிங் டேயில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். ஆக்சசிபிலிட்டி, ஆன்லைனில் பை த கிளிக் ஆஃப் அ பட்டன் யூ வில் கெட் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் நான் சொல்லிட்டேன். டைவர்சிஃபிகேஷன், எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது இன்னைக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பை ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீம் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து க்ளோஸ் ஹெண்டட் ஸ்கீம் சொல்லுவாங்க, இன்டர்வல் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க இதில். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா வந்து க்ரோத் ஃபண்ட்ஸ் இருக்கும், நிறைய டிவிடெண்ட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கலாம், பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு, வேல்யூ ஃபண்ட்ஸ் இருக்கு, டெட் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட், கில்ட் ஃபண்ட்ஸ், இதெல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ். க்ரோத் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஃபண்ட்ஸ் வந்து நம்ம போட்ட காசை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. பட் வந்து டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. அது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம போடுற பணம் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்கணும், அதுக்காக நம்ம போடுறோம். அது நம்ம கையில் வந்துருச்சுன்னா செலவாயிடும். அதனால டிவிடெண்ட் ஃபண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் போடுறதில்ல. ரிட்டையர்மெண்ட் ஆகின பீப்புள் வந்து ஓரளவுக்கு போடுறாங்க இன்னைக்கு. பேலன்ஸ்டு ஃபண்டு, இது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியானது. இதில் வந்து கொஞ்சம் டெட்டும் இருக்கும், கொஞ்சம் ஈக்விட்டியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இதில் நிறைய நிறைய அதாவது ரிஸ்க் கம்மியாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஃபண்ட்ஸில் இது போடுவாங்க. அது இதோட இன்னொரு இதுதான் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து ஹைப்ரிட் ஃபண்டு. இந்த ஹைப்ரிட் ஃபண்டு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியான இதுதான். அதுலேயே வந்து 50% இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் அதிகமான டெட் இருக்கலாம். இதில் வேல்யூ ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. வேல்யூ ஃபண்ட்ஸ்னால் வந்து நான் சொன்ன மாதிரி நேரமாக நம்ம பார்த்தோம்ல, கோல்டு ஈக்விட்டி பார்த்த மாதிரி இதுலேயே வந்து என்னென்னா வந்து ஈக்விட்டியோட வேல்யூவேஷன், அதாவது ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூ, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அது இந்த மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு வந்து வேல்யூ ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது நிறைய. எல்லா டெட் ஃபண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன் பத்திரங்கள் மாதிரியானதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இண்டெக்ஸ் ஃபண்ட், இப்போ சென்செக்ஸ், நிஃப்டி இப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். கில்ட் ஃபண்டுனா வந்து கவர்மெண்டோட கடன் பத்திரத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் கில்ட் ஃபண்டு.
மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் நம்ம நேரமாக பார்த்தது தான் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்னு சொல்லி அது வந்து டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸு. தென் ஸ்பெஷல் ஃபண்ட்ஸு ஒரு சில செக்டோரல் ஃபண்ட்ஸ் மாதிரியான ஃபண்ட்ஸை சொல்லுவாங்க. இடிஎஃப்ஸ் நம்ம பார்த்தோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்கி விற்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இது. இது வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டும் இதுவும் சேர்ந்த மாதிரி வரும். கோல்டு ஃபண்டும் இந்த மாதிரி இடிஎஃப்ல வரலாம், வாங்கலாம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும், அப்படிலாம் கூட இருக்குது. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனா இப்போ வந்து நம்ம எந்த ஃபண்டை என்னால் சூஸ் பண்ண இந்த இந்த ஃபண்டு, அதாவது நான் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கான ஒரு ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ணி அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரியான ஸ்கீம்ஸ் பேர் அது இருக்குது, அதுதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்னால் இப்போ வந்து ஒரு ஒரு கன்சம்ஷன் டீம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கன்சம்ஷன் சம்மந்தமான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு பேர் வந்து தீமேட்டிக் ஸ்கீம்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுடைய நாலேஜ் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. பட் டேக் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு இன்வெஸ்ட் இன் எனி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். ஆக்சுவலி தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட கோலை ரீச் ஆகிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நேரமாக 1 crore பார்த்தோம். இப்போ கரண்ட் ஏஜ் என்ன இருக்குது அப்படின்னா 30 years அப்படி இருக்குது. அப்படின்னா வந்து மாதம் அவங்க 60 years வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் நம்ம பார்க்குறோம். அதாவது 5 கோடி ரூபாய். இந்த தீமுடைய தலைப்பு, இந்த ப்ரெசன்டேஷனுடைய தலைப்பு வந்து 5 கோடி ரூபா நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது இருக்குல்ல, அது இதுதான். அட் 8% இல்லைனா 10% இல்லை 12%க்கு நம்ம வந்து 30 வயசுலேயோ இல்லை 35 எந்தெந்த குரூப்பில் இருக்கோமோ அதை நம்ம யோசிச்சுப்போம். மாதம் நம்ம வந்து 1 லட்ச ரூபா நம்ம 45 வயசில் இருக்கோம் அப்படின்னா வந்து 1,05,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 60வது வயசில் நம்மளால் வந்து 5 கோடி ரூபா நம்மளால் எடுத்துக்க முடியும். 1 லட்ச ரூபா என்னால் பண்ண முடியாது அப்படின்னா வந்து இந்த பீரியட் வந்து லாங் ஆகும். 60ன்றது வந்து ஒருவேளை 70 ஆகலாம். சரியா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்சவங்க வேணும்னா இதை வந்து கொஞ்சம் பேர் வந்து இது எடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் தேவைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதை சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் இப்படித்தான் பண்ணணுமா? இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபா தான் என்னால் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் 10,000 ரூபாயில் ஆரம்பித்து 1 லட்சத்தை நம்ம வந்து 1 லட்சமாக தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. மாதம் 10,000 ரூபா போட்டு கூட ஆரம்பிச்சுட்டு, ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த 10,000 ரூபாயை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். 10,000 15,000 ஆக்கணும், 15,000 20,000 ஆக்கணும். 1 லேக்ன்றத வந்து அந்த 1 லேக் த்ரெஷோல்டை மீட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் 1,50,000 வரைக்கும் நம்ம போகலாம். அப்படி போனோம்னா நம்மளால் இந்த சின்ன நம்ம சிறுசாக ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 ரூபா நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போனோம் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து மறுபடியும் நம்ம இந்த 1 crore இந்த 5 crore நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதாவது எதுவுமே எட்ட முடியாத இலக்கு இல்லை. நம்ம முடிவு பண்ணி நம்ம இறங்கிட்டோம்னா நம்மளால வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு குறள் கூட இருக்குல்ல, எண்ணியாங்கு என்ன எண்ணி துணிக கர்மம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. எண்ணியாங்கு எண்ணிய என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு குறள் இருக்கு, எனக்கு அது மறந்துருச்சு. அது நல்ல குறள். அது அந்த குறள் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நினைச்சபடி நம்ம செயல்படுத்தினாதான் அந்த நம்ம நினைச்ச ரிசல்ட் நமக்கு வரும் அப்படின்றது தான் அது. எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறுன், இதுதான் அந்த குறள். அதுதான் நினைக்கிறேன் அந்த குறள் இதுதான் சொல்லுது. நம்ம மனசு வச்சு கரெக்டா நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த இதை வந்து ரீச் பண்ண முடியும். 5 crore கொஞ்சம் முனைப்பு, கொஞ்சம் முயற்சி இருந்தா கண்டிப்பா நம்மளால பண்ணிட முடியும். இப்போ என்ன மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற, எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு ஸ்கீம் எப்படிப்பட்ட ஸ்கீமை நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அது லுக் அட் யுவர் ரிஸ்க் அப்பெட்டிட். நமக்கு எனக்கு இப்போ அதாவது இழப்பு எவ்வளவு, அதாவது 100 ரூபாய் நான் போட்டேன் அப்படின்னா அந்த 100 ரூபாய் 100 ரூபாயா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த 100 ரூபாய் 100 ரூபாயா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 100 ரூபாய் வந்து நாளைக்கு வந்து 50 ரூபா ஆகலாம், 150 ரூபாயும் ஆகலாம். அதுதான் அந்த 150 ரூபா ஆகுன்றது தான் ரிஸ்க் ஆக்சுவலாக. அந்த ரிஸ்க் அப்படைட் வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிஸ்க் அப்படைட் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சில பேர் வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து ஐயோ போச்சேன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபைண்ட் எ ஃபண்ட் தட் மீட்ஸ் யுவர் நீட்ஸ். ஆக்சுவலி
ஒரு ஃபண்டு என்ன ஃபண்டு நமக்கு வருமோ அதை எந்த ஃபண்டு நமக்கு நம்ம இதுக்கு சூட்டபிளாக இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். செக் இஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜி வில் ஹெல்ப் யூ ரீச் யுவர் கோல். ஆக்சுவலாக அந்த இதில் அந்த ஃபண்டு வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு சூட் ஆகுதா, நம்மளோட கோலை ரீச் ஆகிறதுக்கு நமக்கு சூட் ஆகுமான்றதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் உடனே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சம் நாள் நம்ம டைம் எடுத்து தான் நம்ம கற்றுக்கிட்டு தான் வர முடியும். ஆனால் முயற்சி பண்ணால் எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ண முடியும், ஈஸியாகிடும் எல்லாமே. ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஃபண்டோட ஃபீஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணணும். அதெல்லாம் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு. இது மட்டும் நமக்கு வந்து போதாது. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு இது டிப்ஸ் என்னன்னா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி 25லேருந்து 30 வருஷம் இல்லை ஒரு 15-20 வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு அதனுடைய உண்மையான பெனிஃபிட்டை பார்க்க முடியும். மரம் நட்டால் உடனே வந்து நமக்கு வந்து கனி தராது. ஆனால் அந்த மரத்தை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனதுக்கப்புறம் தான் பழங்கள் தந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அந்த இதுதான் இங்கேயும் இதாகும். டு கெட் ரிச் யூ ஹாவ் டு பி மேக்கிங் யுவர் மணி வைல் யூ ஆர் அஸ்லீப். இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன சொல்றாரு இவர், டேவிட் பெய்லின்றவர் என்ன சொல்றாருன்னா வந்து டு கெட் ரிச் யூ ஹாவ் டு பி மேக்கிங் மணி வைல் யூ ஆர் அஸ்லீப் அப்படின்றாரு. நம்ம தூங்கும்போது கூட நம்ம காசு, நம்ம சம்பாதிச்ச காசு வந்து கண்டிப்பாக அது ஒர்க் ஆகணும். இட் ஷுட் ஒர்க் ஃபார் அஸ் ஆக்சுவலி. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கான இதுதான் இந்த செஷனை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மாதிரியானதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த பணம் நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு நடுவில் ஒரு ஆடு கூட வந்தது. ஒரு ஆடில் வந்து பணம் நம்ம எஜமானர் மாதிரி, அதாவது எனக்கு நம்ம தேவைக்கு அந்த பணம் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஆடு. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பணத்தை வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பணத்துக்கு எஜமானர் மாதிரி அந்த ஆடு காமிச்சிருப்பாங்க. இண்டு மணின்னு நினைக்கிறேன், நடுவில் ஐபிஎல் டைம்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சில பேருக்கு ஞாபகம் வரும். ஃபுல்லாக கோல்டு கலர்ல எல்லாம் பைசா மாதிரியான ஒரு மனுஷனை டெக்கரேட் பண்ணி வச்சு அப்படி பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும் அந்த ஆடு. அது சொல்ல வர கதையே இப்போ இவர் சொன்னது தான். ஸோ லெட் அஸ் மேக் அவர் மணி டு யூனோ ஒர்க் ஃபார் அஸ் ஈவன் வைல் வி ஸ்லீப். ஆக்சுவலி ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாச்சுன்னா உங்களோட அந்த சாட் பாக்ஸில் போடுங்க. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம்.